ஹேண்டில் பார்ஸ்ல கீஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா ஈஸியஸ்ட் பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாசிங் லைட்டு, ஹெட்லைட்டுக்கான அந்த இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன். ஸோ ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஓகே தான், ரீசனபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெஹிக்கிளுக்கு இதுவே அதிகம் தான், ஓகேவா தான் இருக்கு எனக்கு. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்டில் பார்ல நமக்கு அந்த கீஸ் எடுத்துக்கிட்டோம்னா இக்னிஷனுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரிப் செட் பண்றதுக்கான ஒரு இண்டிவிஜுவல் பட்டன் கொடுத்துருக்காங்க. லைக் ட்ரிப் செட் பண்றதை விட லேப் செட் பண்ணிக்க முடியும். ஸோ டைம் லேப் செட் பண்ணி நம்மளால இந்த வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெல்கம் ஹோம் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாய் அண்ட் வெல்கம் ஹோம் ஒரு ஆப்ஷன் இப்போ எல்லா வெஹிக்கிளையும் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே வெஹிக்கிளில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போனோம்னாவே அது ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த லைட் வந்து ஆஃப் ஆகாம இருக்கும். ஏன்னா ரொம்ப இருட்டான இடத்துல நிறுத்தணும்னா கொஞ்சம் வெளிச்சம் தேவைன்ட்டு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கு. பட் பட்டனாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பட்டன் இல்லாமல் டிஃபால்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க நிறைய வெஹிக்கிளில். இதில் வந்து பட்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பட்டன். அண்ட் அசார்டுக்கு ஒரு பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அது இல்லாமல் ரிவர்ஸ் ஆப்ஷன் ரொம்பவே ஒரு எப்படி சொல்ல, ஒன் டச் ரிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் பட்டன்லேயே வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு பட்டன் தனியாக கொடுத்துட்டாங்க. அண்ட் மோட்ஸுக்கு ஒரு தனி பட்டன். ஸோ மோட்ஸை பொறுத்தவரை 3 ரைட் மோட்ஸ் நமக்கு இருக்கு. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு சொல்லிட்டு டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மோர்ட் மோட்ஸ் வரும். உங்களுக்கு பேஸா இருக்கட்டும், மிட்டா இருக்கட்டும், அதில் வெறும் ஈகோ அண்ட் நார்மல் மோட் மட்டும்தான். ஸோ நமக்கு ஈகோல பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் வரை நமக்கு வந்து ஸ்பீடு வந்து போகுது. அதே மாதிரி நார்மல்ல பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்பீடு போகுது. ஸ்போர்ட் மோட்ல மட்டும்தான் நமக்கு இதோடைய டாப் ஸ்பீடான 70 kmph வந்து ரீச் ஆகும். நியூமரஸ் மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுக்காக இருக்கட்டும், iOS-க்காக இருக்கட்டும், நமக்கு வந்து ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோர்லயே அவைலபிள் இருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு வெஹிக்கிள் வாங்கும் போது உங்களுக்கு இதுல வந்து இண்டிவிஜுவலா ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்கோட் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த வெஹிக்கிளுக்கு செட் பண்ணி. அண்ட் வின் நம்பர், வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஸோ அதையுமே வந்து அந்த இதில் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதை லாகின் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நமக்கு அந்த அப்ளிகேஷன் மூலமா கனெக்டிவிட்டிலே இருக்கும். ஸோ நம்மளால வந்து ஹிஸ்ட்ரியுமே பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டியிருக்கோம், ஹையஸ்ட் டாப் ஸ்பீட் நாம எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம், 70 டாப் ஸ்பீடு. பட் வந்து நம்ம ஒவ்வொரு ரைட் மூட்ஸ்ல நம்ம ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவோம் இல்லையா. ஸோ அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாகவும் நம்மளால பார்க்க முடியும். எத்தனை தடவை சார்ஜ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு தடவையும் நமக்கு எவ்வளோ வந்து ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக நம்மளால வந்து செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபென்சிங் இருக்கு, அண்டு தெஃப்ட் அலர்ட் இருக்கு, அண்ட் லைவ் ட்ராக்கிங்குமே இருக்கு. இந்த ஸ்கூட்டர் வந்து இப்போ எங்க லைவா இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்மளால அந்த ஆப்ல ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ A to Z இந்த வெஹிக்கிளுடைய கண்ட்ரோல் வந்து அதுலயே இருக்கு. நம்ம அதுல இருந்தே வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஸ்டாப்பும் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.